கர்த்தர் நமக்குள்ளே விதைத்திருக்கிற அவரை குறித்து அறிகிற அறிவு என்கிற அந்த விதை அது வேர்விட்டு மரமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம அதோடு கூட சேர்ந்து பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த வேரானது நல்ல கனிகளை கொடுக்கிறது. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு வந்து விட்டது. அந்த அறிவோடு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. விசுவாசம் என்பது ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு நல்ல குணம்தான், ஒரு ஆவிக்குரிய காரியம்தான். அப்புறம் மன தைரியம், அது ஒரு நல்ல காரியம்தான். அப்புறம் ஞானம், ஆவிக்குரிய ஞானம். அப்புறம் இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகிதம், அன்பு, இதெல்லாமே தனித்தனியாக நல்லது தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவைகளை கூட்டி வழங்குங்கள். சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது ஒவ்வொன்றையும் காம்பினேட் பண்ணணும், ரெண்டையும் அப்படி சேர்க்கும்போது தான் அந்த ரெண்டு குணமுமே நமக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும். அது ஆவிக்குரிய ரகசியம். அது